வணக்கம். iPhone 15 Plusல இருந்து 15 Pro Maxக்கு ரீசென்ட்டா அப்கிரேட் பண்ணியிருந்திருந்தேங்க. நம்மளோட சோஷியல் மீடியா ஃபீட்ஸ்ல கூட இத பத்தி ஷேர் பண்ணியிருந்திருந்தேன். இந்த 2 வீக்ஸ் என்னோட யூசேஜ்ல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிட்டு, சப்போஸ் நீங்க 15 Pro Max வாங்கலான்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா, ஓல்டர் iPhone மாடல்ல இருந்தோ அல்லது புதுசா வாங்கணும்னு நினைக்கிறீங்க. 16 மாடல்ஸ் வரதுக்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. பட் இந்த 15 Pro Max நல்ல டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல வருது அப்படின்னா, வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற என்னோட சஜஷன்ஸையும் இந்த எபிசோட்ல உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாஸ்ட் 2 இயர்ஸாவே பார்த்தீங்கன்னா 60Hz டிஸ்பிளே இருக்கக்கூடிய iPhone 14 Plus அண்ட் 15 Plus தான் நான் பயன்படுத்திட்டு இருந்தேன். 120Hz இருக்கக்கூடிய iPhone 13 Pro மாடல் பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் 120Hz iPhone யூசேஜ் அப்படின்னு சொல்லலாம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த 14 Plus நம்ம சேனலில் இருந்த ரிவ்யூலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 3-4 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 120Hzலேருந்து 60Hzக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆயிருச்சு. பட் பிகர் டிஸ்பிளே அண்ட் பேட்டரிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக வந்து நான் கன்சிடர் பண்ணினேன். 14 Plus மாதிரியே 15 Plusம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடலாக வரும் அப்படின்னு நான் நினச்ச மாதிரியே USB-C போர்ட், டைனமிக் ஐலாண்ட் அண்ட் டிஸ்பிளே பிரைட்னஸ் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு iPhone 15 Pro Maxக்கு ஈக்குவலண்ட்டாக ஆப்பிள் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல வர்த்தியான அப்கிரேடாக அண்டர் 1 lakh செக்மெண்ட்டில் iPhone 14 Plus to 15 Plus அப்கிரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான டெசிஷனாக இருந்துச்சு. 15 Plus சப்போஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா iPhone 10R 11 இந்த மாதிரி மாடல்ஸ்லேருந்து வரவங்க அண்டர் 1 lakh செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஈவன் 65-70,000 செக்மெண்ட்லேயே உங்களுக்கு நியூ மாடல்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் வரும்போது அடுத்த சில மாதங்களுக்கு இருக்கிற ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுவாங்க ஆன்லைன் ரீட்டைலர்ஸ் முக்கியமாக. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் தாராளமாக 15 Plusஸை கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் இயர் மாடல் அப்படின்னாலும் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபீச்சர்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட சேனலோட வீடியோ பர்பஸ்க்காகவும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிரியோட வசதிகள் ஆப்பிள் தொடர்ந்து நீ ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே வரும்போது வீடியோ ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற ஒரே ரீசனுக்காக நம்ம 16 Pro Max போகலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனில் இருந்தேங்க. பட் என்னோட ஃப்ரெண்டோட கான்டாக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்போர்ட்டட் யூனிட் ஜெர்மன் ஐஃபோன் யூனிட் வந்து 1 lakh அப்படிங்கிற ப்ரைஸ் பாயிண்டில் வந்துச்சு. என்னோட 15 Plus வந்து நான் 70,000க்கு சேல் பண்ணியிருந்தேன். iPhone 15 Pro Max மாடல் லான்ச் அப்போ நம்மளுக்கு 1,60,000 அப்படிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்ல லான்ச் ஆச்சுங்க. இன்னுமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1,55,000 அப்படிங்கிற செக்மெண்ட்ல அஃபிஷியல் MRP வந்து இருக்கு. iPhone 16 Pro Max நம்மளுக்கு மேட் இன் இந்தியா யூனிட்டா வரும்போது 1,30,35,000 செக்மெண்ட்ல வந்துச்சு அப்படின்னா கன்சிடர் பண்றது வர்த்தியா இருக்கும். பட் இந்த 1 lakh செக்மெண்ட்லயே நம்மளுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மற்ற வசதிகள் எல்லாத்தையும் இந்த ப்ரோ வேரியன்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல வேணும்னா ரீசேல் வேல்யூ ரொம்ப அஃபெக்ட் ஆகாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த 15 Pro Maxை பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ணினேன். என்னோட எக்ஸிஸ்டிங் 15 Plusஸை நான் சேல் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்மளோட வீடியோ ஒர்க் வேலையும் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து பயன்படுத்தின மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் நல்ல டீலில் வந்ததுனால இந்த 15 Pro Maxை கன்சிடர் பண்ணினேன். அடுத்த ஒரு 1 or 2 மந்த்தில் திருப்பியும் நான் வந்து 16 Pro Max அப்கிரேட் பண்ணினேன்னா பெரிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் இல்லாமல் பண்ண முடியுங்கிறதுனால இந்த யூனிட் வந்து எனக்கு ஒரு ரீசனபிளாக இருந்துச்சு. 2 வருஷமாக இந்த 60Hz டிஸ்பிளேலேயே பயன்படுத்திட்டு இந்த 15 Pro Maxை ஆன் பண்ணின உடனே எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத் டிஸ்பிளே தாங்க. 120Hz ப்ரோமோஷன் இருக்கக்கூடிய டிஸ்பிளே. ஆப்பிள் வந்து இது டிஃபால்ட்டாகவே இந்த வருஷமே 2024லேயே எல்லா ஃபோன்ஸுக்கும் 120Hzங்கிறத பண்ணியிருந்துருக்கணும். நம்ம பே பண்ணக்கூடிய ப்ரைஸுக்கு அதுதான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சில வருடங்களாகவே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற விஷயம் தான். பட் ஆப்பிள் அவங்களோட ஓன் பிஸ்னஸ் ஸ்டைலில் தான் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாத ஒரு கம்பெனி. அதனால நீங்கள் ஏற்கனவே 120Hz டிஸ்பிளேவை பயன்படுத்திட்டு இருந்திருக்கீங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் அப்படின்னா நீங்கள் 16 or 16 Plus அல்லது 15 or 15 Plusஸை சூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஈவன் தோ நம்ம ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணும்போது இதில் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக இருக்குன்னு சொன்னாலும் லாங் டேர்மில் நீங்கள் 1 lakh வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ப்ரோ வேரியன்ஸை கன்சிடர் பண்ணுறது ரெக்கமெண்டட். லாஸ்ட் இயர் மாடல்ஸான 15 Pro அண்ட் Pro Max இன்னும் அடுத்த சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் வரும்போது நீங்கள் அந்த 120Hz ப்ரோமோஷன் டிஸ்பிளே வந்து மிஸ் பண்ணாமல் எடுக்கிறதுக்கு 1 year ஓல்டர் மாடலை சூஸ் பண்ணினீங்க அப்படின்னாலும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஈவன் தோ ஸ்பெக் ஷீட்டில் 15 Plusக்கும் 15 Pro Maxக்கும் எக்ஸாக்ட் டிஸ்பிளே ஹார்ட்வேர் தான் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாலும் என்னால் இமீடியட்டாக இந்த டிஸ்பிளே பிரைட்னஸ்லையும் அந்த ஓவரால் கண்டென்ட்டோட அந்த வார்ம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு மைல்டு டிஃபரன்ஸ் தாங்க, ஜஸ்ட் ஒரு 10% அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் தான். அந்த ப்ரோமோஷன் 120Hzனாலேயா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஈவன் PPA முதல் கொண்டு எல்லா வேல்யூமே எக்ஸாக்ட் சேமாக தான் ஆப்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட்
டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கு அப்படிங்கறத என்னால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா, டைனமிக் ஐலாண்ட் இந்த சிஸ்டம்ல எந்த டிஃபரன்ஸும் இல்லைங்க. எனக்கு 15 பிளஸ் பயன்படுத்துற அதே ஃபீல் தான். கேமரா கண்ட்ரோல்ஸ் நம்மளுக்கு டிஃபால்ட் கேமரா ஆப்லயே வந்து அடிஷனலா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் வைட் ஆங்கிள் லென்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு iPhone 15 பிளஸ்ல வந்து இருக்கும். ஈவன் வித்தின் கேமரா செட்டிங்ஸ்லயுமே போனீங்க அப்படின்னா அந்த 48 மெகா பிக்சல் சென்சார் நம்மளுக்கு வைட் ஆங்கிள் லென்ஸ்ல மட்டும் தான் ஆப்பிள் 15 பிளஸ்ல கொடுத்திருந்தாங்க. நம்ம 15 பிளஸ் மாடல் ரிவ்யூ வித் கேமரா சாம்பிள்ஸ் இதெல்லாத்தையும் டீடைலா நம்ம போஸ்ட் பண்ணி இருந்திருக்கோம். இந்த 15 ப்ரோ மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லென்ஸ் ஸ்விட்ச் பண்றத ஆஃப்டர் அந்த வைட் ஆங்கிள் லென்ஸ்ல இருந்து மூவ் பண்ணும்போது டெலஃபோட்டோ லென்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகும்போது நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸை வந்து தெளிவாக நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து எல்லாருமே எல்லா சிச்சுவேஷன்லையுமே பயன்படுத்த மாட்டாங்க. பெரும்பாலான யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் அல்லது வைட் ஆங்கிள் குரூப் ஃபோட்டோஸ் ஆர் செல்ஃபீஸ் இந்த மாதிரி கேப்சர் பண்ணும்போது நம்ம அல்ட்ரா வைட் ஆங்கிள் அல்லது ரெகுலர் ஷூட்ஸ்க்கு வைட் ஆங்கிளே வந்து போதுமானதாக இருக்கும். சப்ஜெக்ட்க்கு பக்கத்திலேயே போய் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால தான் டெலஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு ப்ரோ வேரியன்ஸ்ல ஆப்பிள் வந்து லிமிட் பண்ணியிருக்கிறத எனக்கு தோணுது. அண்ட் இந்த டெலஃபோட்டோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் அவங்க கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் அந்த ஸ்மூத் டிரான்சிஷன் லென்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது நடக்கிறது ஐஃபோனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆஃப்டர் நீங்கள் அந்த 5x தாண்டி அப் டு 25x வரைக்கும் ஃபோட்டோலையும் வீடியோவில் நீங்கள் 15x வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டிஜிட்டல் ஜூம் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் லெவல் ப்ராசஸிங் நடக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பிரேக்ஸ் வந்து இருக்கும். ஃபோட்டோவில் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு கிளியரா வந்து உங்களால போத் ஃபோட்டோ அண்ட் வீடியோவில் வந்து ஷூட் பண்ண முடியாது. ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஜூம் போகிறீங்க அப்படின்னாவே ட்ரைபாட் மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு செட்டப்பில் நீங்கள் மவுண்ட் பண்ணீங்கன்னா தான் ஷேக் இல்லாமல் ஒரு சப்ஜெக்டை வந்து லாங்கில் இருக்கிறத நீங்கள் ஷூட் பண்ண முடியும். அண்ட் இந்த கேஸில் எந்த அளவுக்கு ஜூம் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து உங்களால் தெளிவாக படிக்க முடியல அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது, அங்கே பேர்ட்ஸ் பறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு உங்களால் கிளியராக பார்த்துக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னீங்கன்னா நீங்கள் S24 அல்ட்ரா மாதிரி மாடல்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயம். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த பர்டிகுலர் 5x ஜூம் அல்லது டிஜிட்டல் ஜூம் அப் டு 25x ஃபார் ஃபோட்டோஸ் அண்ட் 15x ஃபார் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் 15 பிளஸோட கம்பேர் பண்ணும்போது இது வெயிட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபார்ம் ஃபேக்டராக நம்ம பாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த விஷயத்தில் நம்மளுக்கு 15 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இந்த 14 and 13 ப்ரோ மேக்ஸை விட ஒரு 20 கிராம்ஸ் ரெடியூஸ்டு வெயிட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைட்டானியம் அப்படிங்கிற அந்த மெட்டலுக்கு வந்து மூவ் ஆனதுனால நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருந்து அந்த 20 கிராம்ஸ் வெயிட் ரெடியூஸை வந்து ஆப்பிள்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ரெடியூஸ்டு வெயிட் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நான் நோட்டீஸ் பண்ணேன். பிகாஸ் கேஸ் வியர் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வெயிட் ஒரு 20 கிராம்ஸ் ஆட் ஆனது ரொம்ப பெரிய ஒரு டிஃபிகல்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகல. 15 பிளஸ் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது 201 கிராம் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் இருக்குங்க. இது நம்மளுக்கு அடிஷனல் ஒரு 20 கிராம்ஸ் வெயிட் தான், பட் அது ரொம்ப நோட்டிசபிளாக இருக்காது. ஸோ ஹேண்ட்லிங் ஓவரால் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. வித் கேஸ் ஆர் வித்வுட் கேஸ் யூஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கு. அண்ட் இன்டர்னலா நம்மளுக்கு A18 Pro ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. வித் 8GB RAM பாத்தீங்கன்னா ஆன் போர்ட்ல இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிரி வசதிகள் வந்து 15 Pro அண்ட் Pro Max மாடல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு ஆப்பிள் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நார்மல் எவ்ரிடே யூசேஜ்ல இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸை நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியாதுங்க. கேமிங் யூஸ் பண்றீங்க, வீடியோ எடிட்டிங் மாதிரி ஒர்க்ஸ்க்கு ஆன் த கோல யூஸ் பண்றீங்க அப்படின்னா வித் 4K ஃபுட்டேஜ் ஆர் கேமரா ரெக்கார்டிங்லேயே லாக் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க, ரா ஃபுட்டேஜ். இந்த மாதிரி பர்பஸ்ல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த A18 Pro ப்ராசஸரோட ஆக்சுவல் பொட்டன்ஷியலை வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதர்வைஸ் நம்மளுக்கு A16 ஆர் A17 ப்ராசஸரே சஃபிஷியண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நார்மல் எவ்ரிடே யூசேஜுக்கு வந்து இருக்கும். அண்ட் பேட்டரி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் அவங்க ப்ராமிஸ் பண்ணக்கூடியது ஸ்பெக்ஷீட் படி நம்மளுக்கு 29 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். ப்ளஸ்ஸை விட நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு 3 ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோ பிளேபேக் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும்போது 5 ஹவர்ஸ் அடிஷ்னலாக இருக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் ரியல் வேர்ல்டு யூசேஜில் நம்ம நெட்வொர்க் சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஷீட்ல இருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோமா, ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறோமா, யூடியூப்ல வீடியோஸ் பார்க்குறோமா, இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அவங்களோட டிவைஸோட நெட்வொர்க் கண்டிஷன்ஸ் அண்ட் என்ன கண்டென்ட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். 15 பிளஸ்ல இருந்து வரும்போது எனக்கு இனிஷியலாக 18 வெர்ஷன் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுனால பீட்டால எனக்கு பக்ஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு இருந்ததுங்க. 18.1க்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்த பீட்டா அப்டேட்ஸ்ல இப்போ லேட்டஸ்டா பீட்டா 3 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 18.1ல ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கு. பேட்டரி எனக்கு 15 பிளஸ்ல இருந்த மாதிரியே 1.5 டேஸ்ல இருந்து மேக்ஸிமம் எனக்கு 2 டேஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு யூசேஜ் இல்லை அப்படிங்கிற நாட்கள்ல எனக்கு 2 டேஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து நிற்குது அந்த 20% ரீச் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் சார்ஜ் பண்ணிட்டு கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆவரேஜாக அந்த 1.5 days அப்படிங்கிறது நம்மளுக்கு சாலிடாக 15 ப்ளஸ் ஆகட்டும் 15 ப்ரோ மேக்ஸ் ஆகட்டும் இருக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபீச்சரை நான் டர்ன் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கிறேங்க. பிகாஸ் அது எனக்கு அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஃபோன் ஆன்ல இருக்கோ டேபிளில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ சம் டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தது. அந்த ஒரு ரீசனுக்காக ஏஓடி பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். 15 ப்ளஸ்ல பயன்படுத்தின மாதிரியே டேப் டு டிஸ்பிளே ஃபங்க்ஷனை தான் வந்து நான் பயன்படுத்துறேன். அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சரை பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு 1 day அப்படிங்கிற அந்த ஆவரேஜ் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வரதுக்கு சான்சஸ் இருக்கு உங்களோட யூசேஜை பொறுத்து. மற்றபடி நீங்க 15 ப்ரோ மேக்ஸ் ஆஃபர்ஸ்ல பார்க்குறீங்க இந்த 1 lakh செக்மெண்ட் 1,10,000 15,000 செக்மெண்ட்ல உங்களுக்கு இந்தியன் யூனிட்டே கிடைக்குது அப்படின்னாலும் நீங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்த சில மாதங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும். லாஸ்ட் இயர் மாடல்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்க ஐபோன் 10R 11 இந்த மாதிரி ஓல்டர் மாடல்ஸ்ல இருந்து அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது புதுசா வரீங்க உங்களுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வசதியை பயன்படுத்தணும் அண்ட் மற்ற எல்லா ஃபீச்சர்ஸையும் பெரும்பாலும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 16 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 20-30% டிஃபரன்ஸ் கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் இருக்குங்க. ஸோ தாராளமாக நீங்க வந்து 15 ப்ரோ மேக்ஸ் மாடலை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஸோ நீங்க ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேபி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேள்விகள் எது இருந்தாலும் ask@iRobinPro.com அல்லது நம்மளோட iRobin Pro ஆப்பை ஆப் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட கொஸ்டின்ஸை கேளுங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.